நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நம் ஆண்டவர் இந்த நாளில் இந்த ஜோஸ்வா டிவி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டினதற்காக நான் என் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் பாருங்கள், கடந்த நாளில் ஊழியம் நடந்து செவ்வாய்க்கிழமையில் ஊழியம் நடந்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் அப்படி பேசினார். எப்படின்னா, நான் நீங்கள் நல்ல துரிதமாய் ஊழியம் செய்யுங்கள், அநேகரை கர்த்தரண்டை நடத்துங்கள் என்று ஆலோசனை பேசினார். என்ன ஆண்டவர் சொன்னார்னா, நான் சீக்கிரமாய் வேலையை நான் அடக்கி போகும் காலம் வருகிறது, கிருபையின் காலம் முடிய போகிறது என்று பேசினார். ஆனால் நீங்கள் மன்றாடி ஜெபித்தால் நான் உதவி செய்வேன் உங்களுக்கு என்று கர்த்தர் பேசினார். எனக்கு அன்பான என் தேவ ஜனங்களே, இதை பார்க்குற எல்லாரும் நம்ம ஜெபிக்கலாம். ஒருவேளை நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று எல்லா ஜனமும் வேலைக்கு வரணும். ஒருவேளை நோவா சொல்லும்போது யாருமே கேட்கல, ஆனால் நோவா குடும்பம் மட்டும்தான் அவ்வளோ போச்சு. அப்படி நம்ம இந்த நாட்களில் நம்ம இருக்கக்கூடாது. நமது எல்லா ஜனங்களும் எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும், எல்லாரும் கல்வாரி அண்டை இப்போ வரணும். ஒருவேளை இந்த நாட்களில் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் பேச போகிறார். நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்போமா? நாம் அவர் சொல்வதை செய்ய வேண்டும். கேட்கிறது மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. செய்வதற்கு கஷ்டம்தான். ஆவிக்குரிய வாழ்க்கையில் தீர்மானம் எடுப்பது, ஒருவேளை வைராக்கியமாய் வாழ்வது, சுய கட்டுப்பாடோடு வாழுவது, பரிசுத்த காரியங்களுக்காக நம்ம போராடுவது கஷ்டம்தான். ஆனால் நம்ம ஆண்டவரோடு கூட ஜெபித்து வேதம் வாசித்து கீழ்ப்படிய பரிசுத்த ஆவியார் நமக்கு உதவி செய்வார், நம்ம கூட பேசுவாராக, நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம நம்ம சில நேரம் சோர்ந்து போகிறோம், விழுந்து போகிறோம்னு நினைக்கும். அப்படி நினைக்காதீங்க. ஆவியானவர் நம்மை தூக்கி நிறுத்துவார். உங்களை நீங்கள் ஆண்டவரை மட்டும் நம்ம பற்றி கொள்ளுவோம். ஒரே ஒரு பாயிண்ட், அவரை மட்டும் பிடிச்சிக்கிட்டால் போதும், எல்லாம் நடத்துவார். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. தகப்பனே, எங்களோடு பேசுங்கப்பா. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா, நீரே அன்றீகத்தில் வேறொரு தேட்டமில்லை வரனே. நீரே அன்றீகத்தில் வேறொரு தேட்டமில்லை வரனே. ஆமாப்பா, நீர் இல்லாமல் வேற ஒன்றுமே இல்லைப்பா. நீங்கள் மட்டும்தான் எல்லாம் ஆண்டவரே, எல்லாம் நீங்கள் தான்ப்பா எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாருங்க, இந்த நாட்களில் ஆண்டவர் ஒரு சில காரியங்களை நம்மோடு கூட பேசும்படியா ஆண்டவர் சொல்கிறாரு. முதல்ல நமக்கு நம்முடைய இதை பார்க்குற எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த லெந்து நாட்களில் ஒரு காரியத்தை ஆண்டவர் மட்டும் எதிர்பார்க்கிறார். நாம் மனதிறங்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மனதிறங்கணுமா? நம்ம மனதிறங்கி நம்ம எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் இப்படி சொல்கிறார், மனதிறங்கணும். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அப்படி எழுதியிருக்கிறது. மனதிறங்கு உபவாசத்தை குறித்து அங்கே எழுதியிருக்கிறது. இந்த நாட்களில் ஒருவேளை எல்லாரும் உபவாசம் இருக்காட்டாலும் இருக்கணும், கட்டாயம் நம்ம இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்களும் கூட எல்லாரும் ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை தாரும் என்று கேட்போம். நம்மால் முடியாது. ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் உபவாசத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார், பேசிட்டு வர்றாரு. நீங்கள் உபவாசித்தா என்ன செய்யணும் அப்படின்னு. இந்த நாட்களில் கிறிஸ்தவர்கள் மனதிறங்க வேண்டும். அந்த காரியத்தை நம்ம கொஞ்சம் நேரம் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவர் சொல்கிறாரு, உபவாசிக்கிறதுல நம்ம சர்ச்சிலேருந்து காணிக்கைக்காக நம்ம உண்டியல் வரும். ஆனால் நம்ம உபவாசிக்கிறதுல நாம் ஒருத்து கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். காணிக்கை அதிலெல்லாம் கொடுக்கணும். ஒருவேளை அதை நம்ம சும்மா சில நேரம் கொஞ்சம் ரூபாயை கொஞ்சம் வச்சு உள்ள நான் அதை நினச்சி வரல. தயவுசெய்து ஏதோ அதை வச்சோம், கடமைக்காக வச்சோம், அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். நமக்கு நிபந்தனையோடு கூட தான் நமக்கு ஆசீர்வாதம் வரும். வசனம் சொல்லுகிறது, 7ஆம் வசனம், ஏசாயா 58:7,
பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவனை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்று சொல்கிறாரு. வேதவசனம் சொல்கிறது, பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை கொடு என்று ஆண்டவருடைய கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. நாம் இந்த நாட்களில் நாம் ஒருத்து நாம் கர்த்தருக்காய் கொடுக்க வேண்டும். ஆமாம், உங்கள்கிட்ட ஆவியான எப்படி உங்களை நடத்துகிறாரோ, நம்ம உண்மையிலே சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. உதாரத்துவமாய் கொடுக்கிறவர்கள் அப்படி நாம் மாற வேண்டும். கொடுக்கறதுல அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஆமாம், ஆண்டவர் சொல்கிறார்ல, நான் பசியாக இருந்தேன், எனக்கு நீங்கள் போஜனம் கொடுத்தீர்கள் சொல்கிறார். இதில் சொல்கிறார் பாருங்களேன், பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுன்னு சொல்கிறார். இந்த நாட்களில் ஒரு சிலர் கொடுக்குறோம், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் எல்லாரும் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம தேவ ஜனங்கள், ஊழியர்கள், எல்லா ஆண்டவருக்கு என்று ஒருவேளை அநேக ரகசியமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாருமே நம்ம செய்யலாம், கொடுக்கணும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த 7ஆம் வசனம் அப்படி எழுதியிருக்கிறது, பசியுள்ளவனுக்கு ஆகாரத்தை கொடு, துரத்துண்ட சிறுமையானவனை வீட்டிலே சேர்த்துக்கொள்ளு, உன்னால் முடிந்ததை செய் என்று கர்த்தர். வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் அதுதான் உபவாசமாக. நம்ம உபவாசம் இருந்து ஒருத்தருக்கு ஒன்றும் கொடுக்காமல் இருந்தால் அதில் பலன் ஒன்றும் இல்லை. ஆமாம், வசனம் அப்படி தான் சொல்லுது. என்ன சொல்கிறார் பாருங்கள், அப்படி செய்தால் என்ன செய்வாராம்? வசனம் சொல்லுகிறது, 9ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார் அப்படின்னு எழுதியிருக்கிறது. ஆமாம், இன்றைக்கி நம்ம கூப்பிட்ட உடனே என்னப்பா வேணும் உனக்கு, நம்ம பெயரை சொல்லி கூப்பிடுவார். உனக்கு என்ன வேணுமா மகனே, உனக்கு என்ன வேணும், தாயாரே உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும்ப்பான்னு கேட்பார். அந்த வசனம் அப்படி தான் எழுதியிருக்கிறது. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார் என்று எழுதியிருக்கிறது. 8ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டு சொல்கிறாரு, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து. கர்த்தர் இந்த நாளில் ஆண்டு சொல்கிறாரு, உண்மையிலே நான் அதை ஆவியில் உணர்கிறேன். அநேகர் உண்டியில் கூட சரியாக வைக்கிறதில்ல சர்ச்சில், அது கர்த்தருக்குரியது. ஆமாம், சிலர் அதை அப்படி வீட்டில் வச்சிடுறது, அப்படி அல்ல. முடிந்த அளவு உங்களால் அது தவறு, கர்த்தர் அதை கவனிக்கிறார். விதவை 2 காசு போட்டதை கவனித்தாரே, அவர் கவனிக்கிறார். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும், நல்லதையும் கவனிக்கிறார், கெட்டதையும் கவனிக்கிறார், தீயோரையும் பார்க்கிறார், நல்லோர்களே அவர் கவனிக்கிறார் அல்லவா? இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களோடு என்னோடு பேசுகிறார். சில வீட்டில் அதை வைக்கிறதே இல்லை, அப்படி செய்யக்கூடாது, அது சாபம். இன்றைக்கி மனம் திரும்ப ஒருவேளை அநேகர் அதை நினைக்கிறதே இல்லை. கர்த்தருடைய பணம், ஆண்டு சொல்கிறார் பாருங்களேன், உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கணும். துளிர்ப்பு இல்லாமல் ஒரு வேளை உடைய குடும்பம் பட்டு போய் இருக்கிறதா, காஞ்சி போய் இருக்கிறதா? குடும்பத்தில் வருமானங்கள், ஜெப வாழ்க்கை, பிள்ளைகள் காரியங்கள், இன்றைக்கி மனம் திரும்புவோமா? இந்த நாட்களில் மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் ஏராளம் இருக்கிறது நம்மிடம். ஆண்டு சொல்கிறாரு, நீ ஓடி வா, மனம் திரும்பு, மனது இறங்க வேணும். ஒரு கிறிஸ்தவன் என்றால் அவன் மனம் இறங்கியே ஆகணும், இருதயத்தை கடினமாக்கி போகக்கூடாது. நீ கூப்பிடும் போது நான் மறு உத்தரவு கொடு. உடனே கேட்பாரான், என்னன்னு கேட்பாரு, உனக்கு என்னப்பா வேணும், நீ என்ன கேட்குறேன்னு கேட்பாரு. நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன், நான் தூரம் போல, நான் உன் கிட்ட தான் இருக்கிறேன்னு சொல்லுவாராம். இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, மத்தேயு 25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் அப்படி எழுதியிருக்கிறது. மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் 40ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்கள், நான் பசியாக இருந்தேன், இந்த நாளில் நாம் அப்படியா நம்ம ஆண்டவருக்கு நான் எதிலெல்லாம் கீழ்ப்படியணும், ஆண்டவரை இந்த நாட்களில், இந்த லெந்து நாட்களில் நான் எதிலெல்லாம் கீழ்ப்படியணும் அப்படின்னு நம்ம கேட்கணும். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்களேன், அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியோராகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார். ஆண்டவர் சொல்வாராம், நீ எதில் மனதிறங்கி கொடுக்கியோ அது எனக்கு செய்கிறேன்னு சொல்கிறாரு. நேசருக்கு செய்கிறோம், எவ்வளோ பெரிய பாக்கியம். அதை இன்றைக்கு பெற்றுக்கொள்வோம், அதை செய்வோம், செயல்படுவோம், கேட்டுட்டு போகிறதுக்காக அல்ல. 2வது பார்த்திங்கன்னா, இந்த நாட்களில் மனம் திரும்ப வேண்டிய நாட்கள், ஆண்டவரோடு உறவு கொள்ளுகிற நாட்கள்,
அவரோடு ஒன்று இணைந்து ஓடுகிற நாட்கள். ஒருவேளை யோனா தீர்க்கதரிசியின் யோனாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அவன் அந்த 40 நாட்களில் அழிஞ்சிரும்னு ஆண்டவர் சொல்லி அனுப்பினார். ஆனால் யோனா எங்கே போனான்னா, எங்கே போனான்? தர்சீஸ்க்கு போகிறான், தர்சீஸ்க்கு ஓடுறான். இந்த நாட்களில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு அன்பான தெய்வஜனமே, நாம் தர்சீஸ்க்கு போகவே கூடாது. தர்சீஸ்க்கு போனதுனால யோனா என்ன செஞ்சான்? அவனால் பெரிய பிரச்சனை. யோனாவால் நம்முடைய இங்கே பாருங்களேன், இந்த வசனம் சொல்கிறது 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் எங்கே போகிறோம் பாருங்கள். கர்த்தருடைய பின்பாகத்தில் 3ஆம் வசனம், அப்பொழுது பேதுரு யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி, முதல்ல தேவ சமூகத்தில் விலகுகிறான். மனம் திரும்ப வேண்டிய நாட்கள். தேவ சமூகத்துக்கு நம்ம ஓடி வருவோமா? விலகி கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஜெப வேளையில் விலகி போகிறவன், தேவ சமூகத்தை விட்டு விலகுகிறவன் விலகி தர்சீஸுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீஸுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களோடே தர்சீஸுக்கு போக கப்பல் ஏறினான். உலகத்துக்குள்ளே போயிட்டான், உலகத்துக்குள்ளே போயாச்சு. வேதம் சொல்கிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடவாமலும் பாவிகளுடைய வழிகளில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். கர்த்தருடைய வார்த்தை எழுதியிருக்கிறது அல்லவா, நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாமா? சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பாருங்கள், இந்த நாட்களில் நாம் மனம் திரும்ப வேண்டிய நாட்களில் இன்றைக்கி நம்ம சங்கீதம் 1க்கு வருவோம். 1ஆம் அதிகாரத்தில் எப்படி எழுதியிருக்கு பாருங்களேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம எங்கே இருக்கிறோம், கொஞ்சம் நம்ம இருக்கிற இடம் எங்கே இருக்கிறோம், நம்ம எங்கே நின்று பேசுகிறோம், நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். துன்மார்க்கருடைய ஆலோசனைகளில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. யோனா போக வேண்டிய இடத்துக்கு போகாமல் உலக மக்களோடு ஏறி கப்பல் ஏறியாச்சு. ஏறினதுனால நடந்தது என்ன? பெரிய கொந்தளிப்பு. கர்த்தர் சமுத்திரத்தின் மேல், யோனா 1:4, கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. தேவ சமூகத்தை விட்டு நாம் விலகும்போது நம்முடைய குடும்பத்தில் பெரிய பிரச்சனை வரும். நம்முடைய சுற்றிலும் சூழ எல்லாம் போராட்டங்கள் நிறைந்து காணப்படும். இதுதான் உண்மை. ஒரே மனுஷனால் கீழ்ப்படியாமையினால் அநேகர் பாவம், ஒருவேளை ஒரு ஆதாமுடைய பாவம் அநேகர் பாவங்களுக்குள்ளாய் வருவதற்கு ஆயத்தமாயிருக்கிறோம். இயேசுப்பாவுடைய கிருபையினால் நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய கிருபாசனத்தண்டை நம்மை சேர்த்திருக்கிறாரே. நீங்களும் நானும் எங்கே இருக்கிறோம்? 2வது பார்த்தீங்கன்னா, யோனா அயர்ந்த நித்திரை தூங்குறான். இதை வாசித்து பாருங்கள். 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் பின்பாகம் பார்த்தீங்கன்னா, யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்து கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். ஒருவேளை அநேகர் கப்பலுக்குள்ளே இருந்தாங்க. மாலுமி வந்து இவனை எழுப்புறார். எவ்வளோ வேதனை பாருங்கள். நானும் நீங்களும் இருக்க வேண்டிய இடம் எங்கே இருக்கிறோம்? ஆண்டவர் சொன்னது செய்கிறோமா? மனம் திரும்ப வேண்டிய நாட்கள். மனம் திரும்பினதுனால அந்த ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, யோனா 3:3 பாருங்களேன். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேவுக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாக இருந்தது. எனக்கு அன்பான தேவன், நினிவே ரட்சிக்கப்படுவதற்கு தன்னை அர்ப்பணித்த பிறகுதான் ஆண்டவர் பெரிய காரியங்களை ஆயத்தப்படுத்தியிருந்தார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒருவேளை இந்த நாளில் நானும் நீங்களும் கூட இந்த 40 நாட்களுக்குள்ளாய், ஆண்டவரே, நான் மனம் திரும்ப வேண்டிய காரியங்களில் எனக்கு கிருபை தாங்க. நான் எங்கே இருக்கிறேன்ப்பா? நான் துன்மார்க்கிறோடு இருக்கிறேன்னா? பாருங்கள், சங்கீதம் 26 ஒரு வசனம் அப்படி எழுதியிருக்கு. தாவீது அப்படி சொல்லுகிறார். சங்கீதம் 26ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை எழுதியிருக்கிறது, நான் வீணரோடே உட்காருவதில்லை அப்படி என்று எழுதியிருக்கிறது.
அப்படி சொல்கிறார். நானும் நீங்களும் கூட நம்ம எங்கே இருக்கிறோம், நம்ம ஜெப இடம், நம்முடைய வேத வாசிப்பு இடம், நம்முடைய பழகுகிற காரியங்கள் பார்த்திங்கன்னா சங்கீதம் 26 அவர் சொல்கிறார் பாருங்களேன், 4ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, வீணரோடே நான் உட்காருவதில்லை, வஞ்சகரிடத்தில் நான் சேருவதில்லை, பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோடே உட்காரேன் என்று சொல்கிறார். கர்த்தாவே 2ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, கர்த்தாவே என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும் என்று சொல்கிறார். ஆமாம், நம்முடைய இடம் எப்படி இருக்குது? நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்ப, ஆண்டவரே எனக்கு நான் வீணரோட நம்ம நேரத்தை தயவுசெய்து இதை பார்க்கிறேன் தெய்வ ஜனமே, தயவுசெய்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நம்ம நேரத்தை நீங்கள் வீணடிக்கவே கூடாது. கர்த்தர் கணக்கு கேட்பார். இப்போ பார்த்தீங்கன்னா அவனால் நமக்கு தெரியும், யோனாவுக்கு கதை நம்ம நிறைய நம்ம கேட்டிருக்கிறோம். தூங்கினான், அது சொல்கிறார் பாருங்களேன் 6ஆம் வசனத்தில், அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்துருள்வார் என்றான். நீ ஜெபின்னு சொல்கிறார். ஒரு புறஜாதியான் வந்து சொல்கிறார், நீ ஜெபி. மக்கள் நிறைய போனாங்கல்ல, ஆனால் அவன் பேரில் சீட்டு விழுந்தது. நாம் எத்தனை முறை நாம் ஆண்டவரை ஏமாற்றுகிறோம். இன்றைக்கி மனம் திருப்புவோமா? உங்கள் மூலம், நம்ம ஜெபத்தின் மூலம், நம்ம மனம் திரும்புதல் மூலம், நம்ம ஆண்டவருக்காக வாழும்போது ஆண்டவரை போல வாழ வேண்டும் என்று நாம் ஜெபிக்கலாமா? அப்படி நம்ம ஜெபிக்கணும். நம்ம சுபாவம் ஒரு நாளில் மாறாது. மாற்று ஆண்டவர் எனக்கு கிருபை தாங்கன்னு கேட்போம். எனக்கு அந்த கிருபை தாங்கப்பா அப்படி நம்ம கேட்க பார்த்தீங்கன்னா, ஒருவேளை ஆண்டவர் அது வரைக்கும் நமக்கு ஒன்று மீன் ஆயத்தப்படுத்துவார், எல்லாம் நம்மளை புடமிடுவார், பல காரியங்களை போட்டு நம்மளை எடுப்பார். நம்ம அர்ப்பணிக்க வரைக்கும் நம்ம ஆண்டவர் விடவே மாட்டார். யாராக இருந்தாலும் எண்ணி கர்த்தருக்காக வாழுகிற தேவனுக்காக தேவன் நம்மளை குறிச்சிட்டார்னா விடவே மாட்டார். யோனா விடலை. என்ன ஜாதி என்னன்னு கேட்டு பாருங்களேன். கடைசி அவன் ஆண்டவர் அது மீனை ஆயத்தப்படுத்தி இருந்தார். அது மட்டுமல்ல, அவன் மறுபடியும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவன் போனான். அதனால எல்லாரும் ஒருவேளை ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தர் அது காரணமாக இருந்தது. தேவ பிள்ளையே, இந்த நாட்களில் ஆண்டவரை என்னால் யாரும் இடையே இருப்பானுங்கன்னா என்னை மன்னிச்சிருங்க. என் வாலிப தங்கச்சி, என் வாலிப தம்பி, உன்னால் யாரும் இடரக்கூடாது. நீ பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமாம், நம்மளால் யாரும் இடரக்கூடாது. நீங்கள் அப்படிலாம் செபிக்கணும். ஊழியர்களாக இருக்கலாம், நம்ம வீட்டு சகோதரிகளாக, குடும்ப பெண்களாக இருக்கலாம், குடும்ப தகப்பனாராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நான் நினைக்கிறது அப்படி தான். நம்மளால் யாரும் என்ன செய்யக்கூடாது, இடறி போகக்கூடாது. நம்முடைய வார்த்தையினால், நம்முடைய காரியங்களால் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம அர்ப்பணிக்க வேண்டி இருக்கிறது. இந்த நாளில் ஆண்டவரே நான் மனம் திரும்புவேன், ஆண்டவரே நான் இன்றைக்கி மனம் திரும்புகிறேன்ப்பா. ஒருவேளை என் தூக்கத்துலேருந்து நான் வெளியே வரேன், நான் தேவ சமூகத்துலேருந்து விலகி போகிறது என்னை மன்னிங்கப்பா. ஒருவேளை நான் தர்சிஸுக்கு போனேன், உலகத்துக்குள்ளே போனேன், உலகத்தாரோடு உட்கார்ந்துருந்தேன், உலகத்தாரோடு பேசி சிரித்தேன், புறமா மற்றவங்களை குறித்து பேசினேன். இதெல்லாம் நீங்கள் உண்மையிலே சொல்கிறேன், இந்த சங்கீதம் ஒன்றுலாம் நமக்கு பெரிய எச்சரிப்பு. மிக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய நடக்க, நம்முடைய இருக்க, நம்முடைய பார்வை. பவுல் எழுதுகிறார் ரோமர் 8 வாசித்து பாருங்கள். நமக்கு அது ஒரு பெரிய லெட்டர். அதை வாசித்து பாருங்கள். மாம்சத்தில் பிழைத்தால் சாவீர்கள் என்று எழுதுகிறார். ஆமாம், எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறாரோ அவர்கள் தான் தேவ புத்திரராம். மாம்ச சிந்தை மரணம், பல காரியங்கள் எழுதுகிறார். நீ இதை எடுத்து வாசித்து பாருங்கள். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓடுவதற்கு அது ஒரு பெரிய தேவ பலன். ஆமாம், இன்னைக்கு மனம் திரும்புவோமா? மாம்சத்திலே பேசக்கூடாது. ஆவிக்குரியவர்களே சிந்திக்கிறான். நீங்கள் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் சிந்திச்சு பாருங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாத்திரம் யோனா கர்த்தர்கிட்ட அர்ப்பணிச்சுருந்தாருன்னு ஒத்துக்கோங்க, தர்சிஸுக்கே போயிருக்க மாட்டார். ஆமாம், 3 நாளாக மீனை எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார். யோசித்து பாருங்கள். நம்ம எத்தனை வருஷமாக நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழும்பாமல் சும்மா உலக பிரகாரமாக சர்ச்சுக்கு போகிறது வர்றது இல்லை. நாம் ஆவியிலே நடக்க வேண்டும். ஆண்டவரே எனக்கு அந்த கிருபை தாங்க, என் மாம்சத்தின் எண்ணங்கள், வார்த்தைகள் எல்லாம் அழிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணுங்க. 3வது ஒரு காரியத்தில் பார்த்தீங்கன்னா, முதல்ல நாம் மனதிறங்க வேண்டிய நாட்கள். இறங்கி கொடுங்க, உங்கள் வழியை ஆண்டு திறப்பார். மனம் திரும்ப வேண்டிய நாட்கள்.
நான் யாரெல்லாம் வேதனைப்படுத்தணும் ஆண்டவரே, நான் இனிமேல் வேதனைப்படுத்த மாட்டேன், நான் அர்ப்பணிங்க. யாரெல்லாம் கசந்து கொண்டனோ அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு அர்ப்பணிங்க. யாரெல்லாம் நான் பேசணும் அதெல்லாம் நான் பேச மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிங்க. இன்றைக்கி அர்ப்பணிங்க. ஆண்டவரே, நான் உங்களை மறுபடியும் சிலுவையில் அறைகிறேன். ஆண்டவரே, நல்லா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு உன்னதமான கிருபைகளை தருவார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களை ஒரு பிரகாசமான ஒளிக்குள்ளாய் கொண்டு வந்து உங்களை நடத்துவார். ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வீர்கள். பரிசுத்தவான்கள் வாழ்ந்து காட்டினது போல நீங்கள் வாழ்வீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். மூணாவது பார்த்தீங்கன்னா, மன்றாட வேண்டிய நாட்கள். ஆமாம், மன்றாட வேண்டிய நாட்கள், ஜெபிக்கிற நாட்கள். இந்த நாட்கள் நெகேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா 9ஆம் வசனத்தில் 1ஆம் அதிகாரத்தில் இந்த நாளில் கூட, எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, மன்றாட வேண்டிய நாட்கள். நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே, உண்மையிலே சொல்கிறேன். நல்ல ஆலயத்தை நேசிங்க, கர்த்தரை நேசிங்க, ஜெபிங்க. மன்றாட வேண்டிய நாட்கள், ஜெபத்தை விட்டுறாதீங்க. 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது பாருங்களேன். மன்றாட வேண்டிய நாட்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, ஏனென்றால் என் ஜனங்களெல்லாம் சிறையிருப்பில் இருக்காங்களே. அப்படி மன்றாட வேண்டிய நாட்கள். அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்களேன். இப்போ எனக்கு நேரம் ஆகிட்டு, நான் முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்ன பாருங்கள், இந்த வசனம் சொல்லுகிறது, 2ஆம் வசனம், என் சகோதரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீந்தி தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்தி இருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். உடனே மன்றாடுறார். ஐயோ, என் ஜனங்கள் கஷ்டப்படுறாங்களே. நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? மிஷினரிகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நம்ம ஜெபிக்கணுமே. மன்றாடுறாரு. மன்றாடினா விடாபடியான ஜெபம், அழுது ஜெபிக்கிற ஜெபம், போராடி ஜெபிக்கிற ஜெபம். மன்றாடுறாரு. சும்மா உட்கார்ந்து இப்படி ரசிச்சுக்கிட்டு ஜெபம் இல்லை. இன்னைக்கு எப்படி தெரியுமா, சர்ச்சில் யாரும் ஜெபிச்சா எல்லாரும் கேட்டு அப்படி ரசிச்சுக்கிட்டு இல்லை. மன்றாடி உங்கள் ஆத்துமா மன்றாடணும். ஆமாம், இந்த வசனம் சொல்லுகிறது, பரலோகத்தின் 5ஆம் வசனம், நெகேமியா 1:5, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவை உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே. மன்றாடுறாரு. 6லேயும் அப்படி எழுதியிருக்கு, நீங்கள் வாசித்து பாருங்கள். மன்றாடினா ஆண்டுடைய பாதத்தை பிடித்து ஜெபிக்கலாம், தாழ விழுந்து ஜெபிக்கலாம். நீங்கள் ஜெபிப்பதற்கு ஒரு பெரிய மேன்மை உங்களுக்கு கிடைக்கும் தெய்வ பிள்ளைகளே. மன்றாட வேண்டும். ஆண்டவருடைய எதிர்பார்க்கிறார். மன்றாடலாமா? ஜெப வீரர்கள் ஒரு நாளும் தோற்று போவது இல்லை. ஆமாம், அந்த ராஜா சொல்கிறான் பாருங்கள், அப்படி ஜெபிச்சதுனால, ஐயோ என் எருசலேம் என் மக்கள் ஐயோ கஷ்டப்படுறாங்களே, சிறையிருப்பில் இருக்காங்களே, சிறையில் நடக்கிறாங்களே, நம்ம மிஷினரிகள் சிறையில் இருக்கிறாங்களே, என்னெல்லாம் நடக்குது, நம்ம ஜெபிக்கணுமே. இந்த 2ஆம் அதிகாரத்தில் வசனம் சொல்லுது, 2ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாக இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதில் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து, ஒருவேளை ராஜா கேட்குறாரு, ஏன்பா நீ இப்படி துக்கமாக இருக்க, ஏன் நீ உனக்கு வியாதி இல்லையே, ஏன் இப்படி இருக்கன்னு கேட்குறாரு. ஒரு ராஜாவே கேட்பார்னா, தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற உங்களையும் என்னையும் ஆண்டவர் கேட்க மாட்டாரா? உங்கள் கண்ணீரெல்லாம் துடைப்பார். ஆமாம், இந்த நாட்களில் இன்னும் 2 நாட்கள் முடியும் என்பதாக, ஆண்டவரே நான் வருகிறேன்ப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஐயா, என்னை அர்ப்பணிக்கிறேன், எனக்கு கிருபை தாங்கன்னு கேட்பீங்களா? ஆண்டவரே நான் மனதிறங்காமல் சிலரை பார்த்தீங்கன்னா அப்படி என்ன பேசினாலும் அசைய மாட்டாங்க. இல்லை, அதற்காய் நானும் நீங்களும் அழைக்கப்படவில்லை. தேவன் நம் ஆண்டவர் மனதிறங்குகிற தேவன் அல்லவா? உங்களையும் என்னையும் எவ்வளவாய் நம்மை தேடி வந்தார். நம்ம அவரை தேடி போல, அவர் நம்மை தேடி வந்தாரே, மனதிறங்கி நம்மை தேடி வந்தாரே, நம்மை ரட்சித்தாரே, நம்மை அபிஷேகித்தாரே, கிருபையை தந்தாரே, திருச்சபையை தந்தாரே, விசுவாசிகளை தந்திருக்கிறாரே, ஆசீர்வதித்து வருகிறாரே, இன்னும் பரலோகத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறாரே. அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராக இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர் இரக்கமுள்ளவராக, அதனால் நம்ம இரக்கமுள்ளவராக இருக்கணும். அப்படி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. சிலர்கிட்ட இறக்கமே கிடையாது, மனசை கடினமாக்கி நோ தூக்கி எறிங்க. உங்கள் இருதயம் கல்லாக இருக்கக்கூடாது, சதையாக மாறணும். அன்றைட்டு சொல்லுங்கள், நான் இறங்குவேன், மனது இறங்கி இனிமேல் நான் அந்த சுபாவங்களை செய்ய மாட்டேன்ப்பா,
நான் மனதிறங்கி செயல்படுவேன் சொல்லுங்கள். கண்களை மூடி செபிக்கலாமா? மனதிறங்க வேண்டும். இரண்டாவது மனம் திரும்ப வேண்டும். மூன்றாவது மன்றாட வேண்டும். மன்றாடுவதற்கு செபிக்க கர்த்தர் உங்கள் காரியத்தெல்லாம் அவர் எல்லாம் மிக நேர்த்தியாய் நடத்துவார். நன்றி ஆண்டவரே. ராஜா என்ன வேணும்னு கேட்டான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு என்ன வேணும்ப்பா? மகளே உனக்கு என்ன வேணும்? தாயாரே உனக்கு என்ன வேணும்? வாலிப தம்பி உனக்கு என்ன வேணும்? ஊழியக்காரனே ஊழியக்காரி உனக்கு என்ன வேணும்னு கேட்குறார் ஆண்டவர். நீங்கள் போது ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். அவர் எல்லாவற்றால் நிரப்புவார். உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக பிரகாரமாக ஆசீர்வதிப்பார். இந்த புதிய ஒருவேளை இந்த லெந்து நாட்கள் முடியவும் இயேசுவை உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறாரே. ஒவ்வொரு நாளும் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களோடு கூட கடந்து வரும். விசேஷமாய் கர்த்தர் உங்களோடு இருந்து நம்ம குடும்பங்களையும் ஊழியங்களையும் நம்முடைய தேசத்தையும் நடத்துவார். மன்றாட வேண்டிய நாட்கள். எல்லா ஜனங்களுக்காக ஜெபிப்பீர்களா? நாம் மன்றாடும் போது அநேகர் விடுவிக்கப்படுவார்கள். சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள். பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுவார்கள். வியாதிகளிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள். கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள். நோய்களிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள். அசுத்தங்களிலிருந்து விடுதலை ஆக்கப்படுவார்கள். ஜெபிப்பீர்களா? நீங்கள் மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் கேட்பார், உனக்கு என்ன வேண்டும்? உனக்கு என்ன வேண்டும்? மகளே உனக்கு என்ன வேண்டும்? ஹோலி ஸ்பிரிட், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறப்பா ஆண்டவரே. இதை பார்க்குற என் அன்பு ஜனங்களுக்காய் சோத்திரம். ஆமாண்டவரே, எல்லாரையும் அப்பா மனம் திரும்ப. ஆமாண்டவர், மனது இறங்கி நாங்கள் எல்லா காரியங்களும் எல்லாவற்றிலும் மனது இறங்கணும்ப்பா. எல்லாவற்றிலும் இறங்க வேணும் ஐயா. சுபாவங்கள் இறங்க வேண்டும் ஐயா. கல்லாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. இருதயத்தை ஆண்டவரே கடினப்படுத்தக்கூடாது ஆண்டவரே. இந்த நாட்கள் இந்த கடின இருதயங்கள்லாம் மாறுவதாவது தேவ ஜனங்களை விட்டு ஆண்டவரே. எல்லாரும் மனம் திரும்பி நாங்கள் நினைக்கிறோம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், அபிஷேகம் பட்டிருக்கோம், உண்மைதான், ஊழியம் செய்கிறோம், உண்மைதான். ஆனால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் மனம் திரும்ப வேண்டியிருக்கிறதப்பா. மனம் திரும்ப வேண்டியிருக்கிறது. எல்லாரும் உணர்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. மூன்றாவது, நாங்கள் மன்றாட வேண்டிய நாட்கள் அப்பா. என் ஜனத்தை மன்றாட வைப்பீராக. தேசத்துக்காக, திருச்சபைகளுக்காக, ஊழியங்களுக்காக, குடும்பங்களுக்காக, வாலிபர்களுக்காக, சிறுவர்களுக்காக, எல்லா துறைகளுக்காக மன்றாட வைப்பீராக. இவர்களை ஆசீர்வதிப்பீராக. என்ன வேண்டும் இவர்களுக்கு? எல்லாவற்றாலும் நிரப்புவீராக. எல்லாவற்றாலும் அவருடைய குடும்பங்கள் நிரப்பப்படுவதாக. அவருடைய ஊழியங்கள் நிரப்பப்படுவதாக. நன்றி ஆண்டவரே. அவருடைய தொழில்துறைகள், வயல் நிலங்கள், பிள்ளைகள் காரியங்கள், வேலை காரியங்கள் எல்லாவற்றாலும் நிரப்புவீராக. விசேஷித்த ஞானத்தை பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்வீராக. எல்லா பலவீனங்களும் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய மகிமை இவர்களை மூடுவதாக. பரலோகம் திறக்கப்படுவதாக. உங்களுடைய பிரசன்னத்தினால் எல்லாரையும் மூடி நிரப்புவீராக. எல்லா ஸ்மகா துடாக்கனசி ஆசீர்வதிப்பீராக. பிரசன்னத்தினால், உடைய வல்லமையினால், உடைய கிருபையினால், உடைய இரத்தத்தின் வல்லமை இவர்களை ஆண்டு கொள்ளுவதாக. சத்துரு தொடாதபடி ஒருவரையும் தொற்றக்கூடாது. இவருடைய ஜெப வாழ்க்கை, இவருடைய மனம் திரும்புகிற வாழ்க்கை, மனது இறங்குகிற காரியத்தில் சத்துருவுகளை தொடாதபடி எல்லாவற்றையும் ரிலீஃப் பண்ணப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.